ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிடிஜி கேமிங். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிராணி சாப்டர் 1. நம்ம இந்த கேம் விளையாடும் போது ஈஸியாக வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த கேம் விளையாடிருக்கோம், பட் இருந்தாலும் ஈஸியாக வச்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. டே 1 வந்தாச்சு. வாங்க, இப்போ தான் ரூம்லேருந்து எழுந்திரிச்சிருப்பான். கரெக்டாக சொன்ன மாதிரி எழுந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சிட்றா, இப்போதான் மயக்கத்துலேருந்து எழுந்திருக்க மாதிரி எழுந்திரிச்சிட்றான். வாங்க, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இந்த வேஸ்ட் தட்டி விடலாமா? வேணாம். சரி வாங்க, வெளியே போவோம். வெளியே போனால் இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த ரூமுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. கார் பேட்டரி தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து ஸ்பைடர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ கார் பேட்டரி தேவையே இல்லை நம்மளுக்கு. இங்கே கட்டிங் பிளேஸ் யூஸ் ஆகும், அப்புறமா விற்றுக்கலாம். சரி வாங்க, இப்படி பார்ப்போம். கரெக்டாக இந்த சைடு கழுவி வந்துடக்கூடாது. சொல்கிற மாதிரியே வந்துட்டா கைஸ். சொல்கிற மாதிரியே வந்துட்டா கைஸ். நல்ல வேலை வந்து முன்னாடியே பார்த்தோம், இல்லைன்னா நம்மளை அடிச்சிட்ருப்பா. சரி வாங்க, கீழே போவோம். கரெக்டாக இந்த பெல் வேறு கட்டிட்டா, இதனால் நம்ம சவுண்டு போடுறோம். அந்த பெல்லு மதிக்கு இதனால் சவுண்ட் வருது. ஸோ எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிடும். இந்த புக்கு வச்சு தான் கைஸ் நம்ம வந்து ஸ்பைடர் கீ எடுக்க முடியும். அந்த அங்கே டிவி அண்ட ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ் மாதிரி இருக்கும். அங்கே வந்து இந்த ஸ்பைடர் கீ போட்டால் தான் அந்த அண்டர் கிரவுண்ட் பேஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த புக்கு கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட்டு கேள்வி எங்கே இருக்கான்னு தெரியலையே. இப்போ மேலே வர போனோம். கிழவி எங்கே இருக்க? நான் வழி விட்டுரு, என் வழியில் குறுக்க வராது. எங்கே இருக்கா அந்த கிழவி? இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஐயோ கைஸ், மேலேருந்து வரா கைஸ். பைத்தியக்காரி, ஏன் இப்படிலாம் பயமுறுத்திட்டுருக்குற? நடுவில் வந்து நாங்கள் மேலே போவோம். ஒன்றும் விட நான் மேலே போயிட்டு நான் இந்த புக்கை போட்டு அந்த கிராணியை வர வச்சு அந்த ஸ்பைடருக்கு எடுத்துக்கிறேன். பைத்தியக்காரி. சரி வாங்க, நம்ம இப்படிக்கா போவோம். அந்த சொட்டை கேள்விக்கு அதான் பிரச்சனைன்னு தெரியல. அதை வரான் கைஸ், சொட்டை கேள்வி. நம்ம இப்படிக்கா கிளவி அதுதான் ஒன்று. எங்கே கிளவி? அப்படிக்கா வந்துட்டு இருந்தா. இருங்க பார்ப்போம், இந்த சைடு இருக்காளாண்டு. சரி வாங்க, மேலே ஓடிடலாம். கீழே போயிட்டு நம்ம இப்படிக்கா இது தள்ளி விட்டுட்டு அப்படியே மேலே போயிடுவோம். ஓடுறா, மேலே போடா. இப்படியே மேலே போயிடலாம். வரலாம் இது கேள்வி. வரா வயசு. இந்த சைடு வராளே. இந்த சைடு வந்தால் இங்கேயே இருப்போம். ஒரு இப்படி வந்தால் இப்படி போகிறா. பின்னாடி போய் பார்ப்போமா எப்படியும் வராலன்ட்டு. ஆமாம் கைஸ், வரா கைஸ். அப்போ இங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணால் தான் அவள் போகுவான்னு நினைக்கிறேன். சரி, கையில் பார்த்தீங்களா பேட்டில் ரத்தம்? எத்தனை பேர் எதிர்க்கும் அடிச்சு கொலை பண்ணான்னு தெரில. கையில் பேட்டில் பார்த்தீங்களா ரத்தம்? சரி வாங்க, அப்படியே போகிறா. நம்ம நெக்க அப்படியே ஓடிடலாம். வாங்க வந்தாச்சு. இப்போது போயிடலாம் மேலே. வாங்க, இப்போ மேலே வந்தாச்சு. இப்போ கிராணி அந்த புக் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு லிவர் மாதிரி இருக்கும். அந்த லிவர் இழுத்தா ஒரு ஷெல்ஃபு நகரும். அந்த ஷெல்ஃபுக்குள்ளே கிராணி தொங்க விட்டுருப்பானுங்க. அந்த இடத்துல இந்த புக்கை வைக்கணும். டப்பா தள்ளினே போதும் கைஸ், நூறு மாட்டேங்குது இந்த டப்பா. வரலா கிராணி? ட்ராப் போட்டுக்கிறா பார்த்தீங்களா? நம்ம இங்கே வரன்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ராப் போட்டு வச்சுருக்கா. கரெக்டாக இந்த இடத்துல புக்கை வச்சாச்சு. வரலா கிராணி? இல்லை, வந்துட போகிறா. நம்ம அந்த கீ வேறு எடுக்கணும், அதுக்குள்ளேயும் வந்துட போகிறா. இதுக்குள்ளே எதுவும் இல்லை. கிராணி வந்துட போகிற பைத்தியக்காரி. அதை போகுது கிளவி. இப்போ தான் கொஞ்சம் நகர்ந்து போகுது. கொஞ்சம் தூரம் போயிட்டோடனே அது அப்படியே சைலண்ட் ஆகிடும். அப்புறம் கீ கிடைச்சிடும் நம்மளுக்கு. போகுது இப்போ தான். கிராணி வராளா? இல்லை, கிராணி அது போயிடு. இப்போ தான் பொறுமையாக போய்கிட்டு இருக்குது. ஐயோ, பின்னாடி சைடுலேருந்து வந்துட்டா கைஸ். நான் இந்த சைட்லேருந்து வருவான்னு நினச்சேன், பின்னாடி சைட்லேருந்து வந்துட்டாரு. கிராணி வாங்க, ஓடிடலாம் நம்ம. ஓடுறா. வாங்க, இப்போ வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அவர்கிட்டருந்து தப்பிச்சிட்டு வேறு ஏதாச்சும் கிடைக்குதா பார்ப்போம். இன்ஜின் பார்ட் தேவையில்லை, ஏன்னா இது காரு. இதுனா டப்பா ஒன்றும் இல்லை. சரி வாங்க போகலாம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. வேறு எங்கே போகிறது? கிளவி வரலான்னு பார்ப்போம். எந்த சைடு வரான்னு தெரில. ஏன்னா ஸ்பைடர் கீ வரை எடுக்கணும், அதுதான் மேலே போகணும். ஸோ கீழே வந்துட்டாலா இல்லை மேலே இருக்காளான்னு தெரியலையே. கிராணி வாங்க, கீழே போய் பார்ப்போம். இந்த கம்பியை தள்ளி விட்டுலாம், வந்துடுவா. நம்ம இப்படிக்கா போயிடலாம். அதுக்குள்ளேயும் போ. மேலே கீழே வந்துட்டு போகிறா. கொஞ்சம் உஷாராக இருக்கணும், ஏன்னா கழுவி சரியான அறிவாளி. இங்கே வர தள்ளி விட்டோமே இதுவா.
அந்த இது மாதிரி ஏதோ ஒன்று ராடு மாதிரி இருந்துச்சு, தள்ளி விட்டோம். லேம்ப்பு மாதிரி பீஸா போச்சு. அடடே, நினச்ச மாதிரியே வந்துட்டா கைஸ். அந்த இடத்துல நம்ம ஒரு லேம்ப் மாதிரி இருந்துச்சு, அதை தள்ளி விட்டோம். அந்த சவுண்டு கேட்டு தான் இந்த சைடு வந்திருப்பா. ஸோ வச்சுட்டா. இந்த டைம் நம்ம பக் பண்ணி விட்டலாம் கைஸ். கிராணியை பக் பண்ணி விட்டோன்னா அவளால் நகர முடியாது. ஸோ நம்மளுக்கு கிராணியோட தொல்லையே இல்லை. கிராணி இனிமேல் உன்னை பக் பண்ண போகிறேன் பாரு. இப்போது முடிஞ்சால் இப்போ வந்து பார்த்துக்கோ கிராணி. எந்தாச்சு இதுலேயே அங்கே வேஸ் இருக்குது. அந்த வேஸ் நம்ம கீழே போட்டோன்னா அது சவுண்ட் எழுப்போம். அந்த சவுண்ட்னால கிராணி வந்து இங்கே வருவா. அப்போ வந்து நம்ம பக் பண்ணுறது எப்படின்னு பார்த்துங்க. இது ஒரு ட்ரிக்கு. இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கிராணி ஒன்றில் நீங்கள் எந்த எஸ்கேப் பண்ணால் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஸ்பைடர் எஸ்கேப் பண்ணும்போது அங்கே கீழே ஒரு கிளவி இருப்பா. ஸ்பைடர் தலை போட்டுக்கின்னு ஸ்பைடர் உடம்பு. நம்ம இப்போ ஒரு பாட்டி நகர்ந்து போச்சு கீழே குனிஞ்சு, அந்த பாட்டி இதோட அவளோட தலை ஸ்பைடரோட உடம்பு கலந்த கலவையாக இருக்கும். சரி வர மாட்டேங்கிறாள். இவ்வளோ தட்டி பார்க்குறோம். கிராணி ஒழுங்காக வந்துட்டு சீக்கிரமா, நிறைய வேலை இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் வெட்டியாக இருக்கோம். ரத்த கேள்வி சொட்டை என் ஃபாஸ்ட்டுக்கு நாள் ஈடு கொடுக்க முடியாது. நாங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டில் பண்ணுறோமே. இப்போ பார்த்தியா, இதுதாங்க பக்கு பாருங்கள். இந்தமாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பக் ஆகிடுவா. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுவா. இப்போ பாருங்கள், அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுவா, பண்ண முடியும் ஒன்றால் சொல்லு. பாரு வாயை பாரு, எத்தனை நாள் பல்லு விளக்காம வச்சுக்கிறா தெரில. வாயில் போடுற மாதிரி அதை தூக்கி கொடு. இப்போ வாங்க நம்ம கீழே வந்தாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். கன் பாட் இருக்குது, ஒரு கன் பாட்டு. சரி தேவையில்லை நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, அப்புறமா யூஸ் ஆகும். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்க. ஸோ வாங்க அந்த ஸ்பைடர் கீ கிடைச்சி ஓப்பன் ஆகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்துட்டோம், எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஆமாம், இதுக்குள்ளே பார்த்தாச்சு ஆல்ரெடி. கீழே போவோம், ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். கீழே எதுவுமே இல்லை. பீஸ் ஆஃப் பிக்சரு, கேஸ்லின் கேன் தேவையில்லை. ஸோ அங்கே கீழே போய்ட்டு அந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கா, அந்த காருக்குள்ளே ஏதாச்சும் இருக்குமே. காருக்குள்ளே ஏதாச்சும் இருக்குது? இல்லை. இந்த சைடில் எதுவும் இல்லை. இதுக்குள்ளேயும் ஒன்றுமே இல்லை. சரி வாங்க மேலே போவோம். வாங்க அதுதான் அந்த ஸ்பைடரோட இது. அங்கேருந்து நம்மளால இங்கே வெளியே வர முடியும். ஸோ தான் அங்கே இது வச்சுருக்காங்க, அது வெளியே வரதுக்காக வச்சுருக்காங்க, அந்த ட்ராப் மாதிரி, டோர் மாதிரி. சரி வாங்க மேலே போவோம். மேலே போய்ட்டு அந்த ஸ்பைடருக்கு எடுப்போம். கிராணி நீ எங்கே இரு, நீ வந்துருக்கிந்திர போகிற. பக்காயிடுச்சு, இனிமேல் அவளால் வர முடியாது. வாங்க நம்ம அந்த ஸ்பைடருக்கு போய் எடுக்கலாம். ஸ்பைடர் கீ எடுக்கிறா சீக்கிரமா எடு. பார்த்தீங்களா, அந்த ஷெல்ஃபு தான் அந்த நவுந்துட்டுருக்கோம். அங்கே தான் அந்த கிராணியை தொங்க விடுவாங்க. அங்கே தான் நம்மளால் எடுக்க முடியும். கட்டிங் ப்ளஸ் அப்புறமா எடுக்கலாம். அந்த ஸ்பைடர் கீ போய் யூஸ் பண்ணலாம். கீழே போ. இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? இல்லை. முன்னெல்லாம் இதுக்குள்ளே தான் கைஸ் போட்டு வைப்பா ஏதாச்சும். இப்போலாம் போட்டு வைக்கிறதில்ல. இப்போ இந்த ஸ்பைடர் அப்டேட் வந்ததுலேருந்து இன்னும் இதெல்லாம் போடுறதில்ல. எல்லாம் சொட்டை கேள்வி கொஞ்சம் உஷாராக இருக்கா. இப்போ இதிலெல்லாம் போடுறதில்ல. வாங்க இது ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. தான் அந்த அண்டர் கிரவுண்டு. வாங்க இங்கே எதனாச்சு, இங்கே இன்ஜின் தான் இருக்குது. வாங்க உள்ளே போயிடலாம். உள்ளே போயாச்சு. இன்னும் உள்ளே போனோம். இன்னும் உள்ளே போயிட்டா இங்கே காக் வீல் இருக்குது. இது நம்மளுக்கு தேவையில்லை காக் வீலு. இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம். உள்ளே வந்தாச்சு. இங்கே ஏதாச்சும் இருக்கா? இல்லை. இங்கே இது வந்து தான் நம்ம பார்த்துமே அந்த கார் எடுத்தாண்ட அதுதான் இது. இங்கே வந்து வர முடியும், இதுலேருந்து பார்க்க முடியும். வாங்க கைஸ், சர்ன்னு போனால் பார்த்தீங்களா, அவள் தான் அந்த ஸ்பைடர் கிழவி. அவகிட்ட மாட்டினோம் நம்ம, அவ்வளோதான் முடிச்சு விட்ருவா. இது வந்து ஏதோ வீல் போடணும், வீல் போட்டு சுற்றுறது. இந்த சைடு போவோம். இந்த சைடு ஏதாச்சும் இருக்கு? இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சொன்னைக்கு வாயாமல் அதுக்குள்ளேயும் ஒன்றுமே இல்லை. சரி வாங்க கீழே போவோம். கிழவி வந்துட்டா, வாங்க ஒளிவோம் ஓடி போயிட்டு. கிழவி நாயர் அவ்வாறு வந்துட்டாலே சீக்கிரமாக போ. அப்படி வாயை திறந்து எப்படி பார்க்குறா பார்த்தீங்களா? சொன்னேன்ல அந்த கிழவியோட மண்டை தான் இது. அந்த ஸ்பைடரோட உடம்பு எடுத்து அந்த மண்டை எடுத்து வச்சுட்டுருக்குறா. பைத்தியக்காரி பொடி. இங்கே வந்து நின்று போட்டுருக்குறா, ஆட்டம் போட்டுருக்குறா. கிளம்புவானுங்க, நிறையா பூச்சிஸ் அடியாளெலாம் இருக்காங்க பாரு, அவங்கள போய் பாரு. கிளம்பு போகவே மாட்றாங்க சிவோ. ஒரு வழியாக போயிட்டான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் மாடி கீட்டு எல்லாமே எப்படி இருக்குது, சீலிங்கு ஃப்ளோரில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சை, இதுக்குள்ளே எப்படி தான் அந்த கிழவியும் இதுவும் வாழ்ந்து தெரில.
செத்த பேய்ங்களாச்சு, அதனால தான் வாழுதுங்க. சரியா போக மாட்டேங்குது இந்த கேள்வி, வந்து பார்த்துனுங்கிறா. போய் தொலையும் கேள்வி. போகுது, இப்போ தான் போகுது. வால்யூம் கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்கலாம். ஏன்னா ஹார்ட் பீட் கொஞ்சம் டப்புன்னு அடிக்குது. வால்யூம் ரொம்ப இருக்கனால அந்த கேள்வி கத்துற சவுண்டில் கேட்குது எனக்கு. ஸோ கொஞ்சம் ஃபுல்லாகவே லோ பண்ணியாச்சு. வாங்க இப்படிக்கா போயிடலாம். இங்கே போயாச்சு. மேலே க்ரோ இருக்குது. இங்கே பாருங்கள், அவளோட ஃபோட்டோ தான் இது. இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. கதவு பின்னாடி அங்கேயும் ஒன்றும் இல்லை. சரி வாங்க இப்படிக்கா போவோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மீட்டர் தொங்கிட்டுறானுங்க அப்படியே. இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குது. ஸ்பார்க் ப்ளக் தேவையில்லை, அது வந்து காருக்கு தான் யூஸ் ஆகும். இதுக்குள்ளே போய்ட்டு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். தள்ளிவிடு. இது எதுவும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. வாங்க இந்த ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போய் நம்ம அசம்பிள் பண்ணுவோம். ஏற்கனவே நான் வந்து இன்னொரு இடத்துல வந்து நம்ம கிச்சனில் ஒரு பார்ட் ஆஃப் பீஸ் பார்த்தோம், அதையும் எடுக்கணும். இதுக்குள்ளே இல்லை. அங்கே கீழே போவோம். இதுக்குள்ளே கிராணி அப்படி தான் இருக்கா. இங்கே வாங்க கீழே போயிட்டு இது செட் பண்ணிவிட்டு, கிச்சனில் இருக்கிறதையும் செட் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும். போடா கீழே. இந்த கார் கீ ஏதாவது கார் கீ வேணும். இங்கே இதோ இன்னொரு பாட் கிடைச்சி, அருமை. இங்கேயும் இன்னொரு பாட்டும் கிடைச்சி. இன்னும் கிச்சனில் ஒரே ஒரு பாட் தான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து அசம்பிள் பண்ணிட்டா கன்று ரெடி. வாங்க போவோம். இங்கே ஏதோ நிற்க வச்சுருக்காங்களே, எதுனே தெரியல கைஸ். அது மேலே போயிட்டு இப்போ ரைட் சைடில் அந்த கிச்சனில் கீழே ஒரு இதில் இருக்கும். தோ பார்ட் ஆஃப் ஷார்ட் கன் இது எடுத்தாச்சு. இப்போ கீழே போயிட்டு இதை அசம்பிள் பண்ணிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் தான் எடுக்கணும். சீக்கிரமாக போ. சீக்கிரமாக இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும். அதே மாதிரி வீடியோ ரொம்ப லாங்காகவே போகுது. ஒரு 26 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடணும். இப்போது இதோட ஆகியாச்சு. மேலே போக வேண்டியதுதான். மேலே போ. மேலே வந்தாச்சு. இப்போது பாதி படிக்கட்டிலேருந்து சுடணும். இதை சுட்டால் தான் இது கீழே விழும். கீழே விழுந்துடும். விழுந்துச்சு பாருங்கள். இது இப்போ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் தான் யூஸ் பண்ணணும். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணணும். அங்கே படிக்கட்டு இருக்கும், அந்த கடியில் யூஸ் பண்ணணும் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை. சீக்கிரமாக போங்க. சீக்கிரமாக போடா. 2 இடத்துல யூஸ் பண்ணணும். இதுக்குள்ளே நான் இருக்குன்னு பார்க்கணும். பேட் லக்கி இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஐஸ். இது வந்து நம்ம அந்த சிலந்தி எஸ்கேப்புக்கு யூஸ் ஆகும். இது கண்டிப்பாக சிலந்தி எஸ்கேப்பில் அதுக்குள்ளே போடணும். இது வச்சு தான் அது இது இருக்கணும். இங்கேனா இருக்குது லெட்டர்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. வாங்க இதில் போகலாம். பார்த்தீங்களா அங்கங்கே சுரங்க பார்த்து உருவாக்கி வச்சுருக்க கிராணி எப்படி தான் வராலே தெரியல கைஸ். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இங்கே தான் எழுதுவாப்புல லெட்டரு. நம்பர் 1. ஓஹோ, இப்போ நம்ம நேராக அப்படியே சிலிந்திக்குள்ளே போக வேண்டியது தான். 1ல் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். போயிட்டு சீக்கிரம் போடா. கீழே குதிச்சாச்சு. அங்கேயும் குதிக்கணும். கீழே குதிடா. குதிச்சாச்சு. இப்போ சீக்கிரமாக போயிட்டு ஃபஸ்ட்டு பேட் லக்கி அப்படியே போட்டு அப்படியே அந்த நம்பர் 1ல் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணலாம். அதையும் சிலந்தினா இங்கே இருக்குது. இங்கே இருக்கா? இல்லை. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஸ்பைடர் ஆகுது. இல்லை இங்கே போட்டு இது ஓப்பன் பண்ணோம். இது போட்டு இப்போ நெக்ஸ்ட்டு போய்ட்டு அந்த இதுவில் போய் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறா வந்துட்டு போகிறா சிலந்தி. போகிற பட்டன் வந்தாச்சு. மேலே வந்துட்டுருக்கோம். வந்தாச்சு. இப்போ அது உங்கள் நம்பர் 1 நம்பர் 2 தொட்டிங்கன்னா தப்பான பாக்ஸ் தொட்டிங்கன்னா வெடிஞ்சிரும். ஒரு டே உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ நான் கரெக்டான நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓப்பன் பண்ணோம். தப்பாக ஓப்பன் பண்ணிங்கன்னா வெடிஞ்சிரும். ஐயோ சிலந்தி கிழவி வந்துச்சே. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துடும், அதே போயிடும். நம்ம அசைஞ்சு மூவ்மெண்ட் கொடுத்தோன்னா போகாது. நீங்கள் சைலண்ட்டாக அப்படியே இருந்தீங்கன்னா அதுவே போயிடும். பார்த்தீங்களா, அதுவே போகுது. நீங்கள் மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இவன் இங்கே தான் இருக்கான், இங்கே இங்கே எப்படினாலும் இங்கேருந்து நோந்துருவான், நம்ம ஈஸியாக கிடச்சிடுவோம், மாட்டிடுவான்னு இங்கே தான் இருக்கும். நீங்கள் மூவ்மெண்ட் கொடுக்காம இருங்க. பார்த்தீங்களா அது எவ்வளோ யோசிக்குது போகிறதுக்கு. இங்கேருந்து போடா சர்ன்னு ஓரா அர்ஜுன ஒரு வில்லு தான் ஓரா. சீக்கிரமாக நம்ம கவிதை எழுதி வச்சுருந்துச்சு கிராணி. அந்த இடத்துக்கு போய்ட்டு அங்கே ஒரு கிணறு இருக்கும்.
அதுக்குள்ளே ஹேமர் தான் எப்பயுமே இருக்கும். வாங்க அது போய் ஹேமர் எடுக்கணும் இப்போது. வாங்க வாடா வாடா வாடா. இது இந்த சைடு இல்லை, இன்னும் இப்படி ரைட்டில் இருக்கும். இப்போது ரைட்டில் அதோ அந்த சின்ன இதில் இல்லை போயிட்டு சர்ன்னு போனால் அங்கே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துக்குள்ளே இது போட்டு சுற்றணும். வந்தாச்சு கிணறுக்கிட்ட. இது பலி கொடுக்கறது தர்பூஸ்லாம் வெட்டுவாங்களே, வாட்டர் மெலன்லாம் வெட்டுவது. சுற்று சுற்று சுற்று. வந்துச்சு ஹேமரு. சொன்னீங்களே, சொன்ன மாதிரி வந்துச்சு பாருங்கள் ஹேமரு. இது எடுத்துகிட்டு போயிட்டு அந்த க்ரோலாம் இந்த இடத்துல கட்டை போட்டு ஒரு ரூம் அடைச்சி வச்சுருப்பாங்க, அங்கே போய் யூஸ் பண்ணோம். சீக்கிரமாக போடா, சீக்கிரம். கிராணி அங்கே தான் இருப்பா கண்டிப்பாக. கிராணியால் கீழே வர முடியாது. இப்போ பக்கு அவள் மாட்டிட்டா. ஸ்பெஷல் கீயா இது யூஸாக இருக்கும், இங்கே தான் இருக்கும். வாங்க, இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. சரி கீழே போவோம். கீழே போயிட்டு இது யூஸ் பண்ண வேண்டியதுதான். நேராக போடா கீழே. போ 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 போ. இதோ இங்கே வந்தாச்சு. இதில் தான் ஓப்பன் பண்ணோம். தள்ளுறா இது தள்ளு. பேர்ட்ஸ் இதா எங்கே இருக்குது? காக்கா இது இருக்கு போடணும். இந்தா காக்கா கூடோட வளர்ப்பீங்க. ரிமோட் கண்ட்ரோலர் கைஸ், ஏதாச்சும் டாய் ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்தா பரவாயில்ல. டோர் ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் ரிமோட் கண்ட்ரோல் கொடுக்குறானுங்க பார்த்தீங்களா. இதுக்குள்ளே என்ன இருக்கோ தெரியல. ஸ்டிக்கு வேணும் கைஸ். இப்போது ஸ்டிக்குன்னு ஒன்று இருக்கும், கட்டை, அது வேணும். அது லிவரு என்ன இருக்குது, செயின் கட்டரா, இதுவும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா அங்கே ஒரு செயின் இருக்கும் ஸ்பைடர் எஸ்கேப்க்கு, அது யூஸ் ஆகும். எடுத்துகிட்டு போய் அங்கே அதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ இதை போடா போடா போடா. இருந்துச்சு உள்ள. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லிட்டு இருந்தோம், கீழே போய்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் ஓப்பன் பண்ணிட்டோம். ஏதோ பண்ணுமே மறந்துச்சு. ஸ்பெஷல் கீ. ஸ்பெஷல் கீ. இப்போ பிளாங்க் வேறு எடுக்கணும் கைஸ். ஆமாம், பிளாங்க் எடுத்துகிட்டு போய் மேலே வேறு போடணும். மேலே போனோம் கைஸ், பிளாங்க் வேறு எடுத்துகிட்டு போனோம். பிளாங்க் வேறு எடுக்கணும். இப்போ போய்ட்டு ஹேமர் எடுத்துகிட்டு வந்து பிளாங்க் வச்சு இந்த இடத்துல வச்சு அது உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். கட்டிங் ப்ளேஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கட்டிங் ப்ளேஸையும் எடுத்துகிட்டு வரணும். கிராணியை அங்கிட்டே சைலண்ட்டாக நின்றுருக்க கைஸ். அவளால் ஒன்றுமே பண்ண முடியல. கீழே போடா கீழே போடா. இங்கே போட்டு ஷார்ட் கன் எதுக்கு. சீக்கிரமாக போ. போயிட்டு இப்போ ஹேமர் அடிக்கணும், மேலே போகணும். அப்புறமா அந்த ஸ்பைடர் கிட்ட மாட்டாமல் உள்ள போகணும். இவ்வளோ வேலைடா எப்பா. இவகிட்ட தப்பிக்கிறதே ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. நல்ல வேலை இந்த பக்கு தெரிஞ்சதுனால நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் ஈஸியமாக ஆயிடுச்சு. நல்ல வேலை கிராணிலாம் இருந்தால் டார்ச்சர் கொடுத்துட்ருப்பாங்க சத்தியமாக. கிராணி இருந்திருந்தா நல்ல வேலை பக்கு ஏதோ தெரிஞ்சதுனால நம்ம தப்பிச்சோம். கிராணி மட்டும் இருந்திருந்தா அவ்வளோதான். இங்கே மேலே போயிட்டு இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பிளாங்க் எடுக்கணும். இந்த பிளாங்க் எடுத்து அந்த இடத்துல போச்சா இந்த இடத்துல கட்டெல்லாம் ஓடியும் பாருங்கள். இப்போது பார்த்தீங்களா, நீங்கள் பிளாங்க் வைக்காமல் போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. இப்போ போய் கட்டிங் ப்ளேஸ் எடுத்துன்னு மாட்டிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துருவீங்க. ஒரு லைஃப் ஸ்பேன் உங்களுக்கு போயிடும். ஸோ அப்புறம் டே 2, டே 3, அப்புறம் டே 5 வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே ரத்த கலவை மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக ரத்தம் சதறின மாதிரி வரும். அங்கே இது கீழே போய் போகலாம். உள்ளே போ. போயாச்சு. இங்கே தான் கட்டிங் ப்ளேஸ் பார்த்தோம். கட்டிங் ப்ளேஸ் எடுத்துகிட்டு மேலே போய்ட்டு அந்த இடத்துல ஒயர் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை எடுக்கணும். கீழே எங்கே வச்சோம் கட்டிங் ப்ளேஸ்? மேலே தான் இருந்துச்சு கட்டிங் ப்ளேஸ். அது ஒரு ரைட்டில் இந்த ரூமில் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த பக்கத்து ரூம். இங்கே தான் டோ கட்டிங் ப்ளேஸ் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணிடணும். கட் பண்ணணும். சீக்கிரமாக போடா. கட் பண்ணு. சேஃப்டி கொடு. என்னடா டோர் லாக் பண்ணிட்டீங்க? என்னடா ஆட்டோமேட்டிக்காக எங்களை லாக் பண்ண முடியுமா? இப்போ பாருங்கள் யாருக்கிட்ட எப்படி டோர் தள்ளியாச்சு பாருங்கள். இதுனா இது அந்த சைடு லாக்காக இந்த சைடு லாக்காக இருக்குது. சரி வாங்க, எதுவோ இருக்க விஷயம் நம்மளுக்கு என்ன வந்துச்சு. சரி வாங்க, சேஃப் கீ கொடுத்துருக்காங்க. கீழே எடுத்துகிட்டு போய் போட்டார் சேஃப் கீயோட லாக்கரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். போடா டோருக்கு சேஃப் கீயோட லாக்கர்.
கார் கீயா? சரி வாங்க போய் காருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். போடா கார் கீழே கேட்டாங்க. கார் கீ எதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். மாஸ்டர் ஃபஸ்ட்டு பண்ணுறானுங்களே, எதுவுமே தேவையில்லாதே கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓப்பன் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இதுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. சரி எதுக்கு நம்மளுக்கு இது, எதுக்கு நம்மளுக்கு தூக்கி போட்டுற வேண்டியது தான். போடு. நம்ம நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாச்சும் வேறு என்ன வேலைக்கு கட்டை கச்சிச்சின்னு நினைக்கிறேன். கட்டை ஒரு இடத்துல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஆமாம் வயசு இப்போ நம்ம ஒரு ட்ரைனேஜ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போனோம், அங்கே சுட்டனா டோர் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கட்டை. வாங்க இப்போ புல்லட் தேவைப்படாதோ. மேலே போனால் புல்லட் இருக்கும். இப்போ இருக்குது இங்கே புல்லட்டு. அங்கே அப்படியே கீழே போயிட்டு அந்த காக்காவோட படிக்கட்டு கீழே போனோன்னா அங்கே ஒரு ரூம் இருக்கும். நம்ம ஒரு ஹோல்லேருந்து சுட்டோன்னா அந்த இடத்துலேருந்து டோர் ஓப்பன் ஆக்கிடும். அந்த டோருக்குள்ளே தான் கட்டை இருக்கும். இங்கே தான் வந்துட்டோம். இங்கே ஒரு படிக்கட்டு இருக்கா, இதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. படிக்கட்டு இருக்கா, இதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே இதுதான் அந்த சிலந்தியோட இதுலேருந்து வர்றது. இங்கே பாருங்கள், இப்போ அந்த ஹோல்டு இருக்கா, இப்போ அந்த கரெக்டாக அந்த ரெட்டு காமிக்குதா, கரெக்டாக அது மாதிரி ஏம் வச்சு சுட்டிங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிடும். டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. கட்டையும் கடிச்சாச்சு. நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓட வேண்டியதுதான். ஷார்ட் கன்னு எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கே இருக்கட்டும். ஸ்டிக்கு தேவையாச்சு. எல்லாம் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். போகணும். எல்லாம் கிடச்சிச்சான்னு ஒரு டவுட்டாக இருக்குது கொஞ்சம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. போய் இப்போ எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுங்க. இதுக்குள்ளே ஸ்பார்க் ப்ளக் தேவையில்லை. இதுக்குள்ளே பார்த்துட்டோம். இதுக்குள்ளே பார்த்தாச்சு. இது தேவையில்லாது. வாங்க போவோம் நம்ம இடத்துக்கு. கீழே ஸ்பைடர் எஸ்கேப் பண்ணிட்ட போகணும். போடா கார் பேட்டரி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. கீழே போ. எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம கட்டிங் ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பேட்டில் கீ ரெஸ்ட் பேட்டில் கீக்கு வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம கீழே போகணும். குதிரா வேறு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரணுமா? வேறு எதாவது எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் எடுத்து மறந்துட்டுமா? எங்கேயாச்சும் எதனாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். தேடு. எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மேலே ஏதாச்சும் போய் பார்ப்போம். எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணிக்குவோம். கிராணி எங்கே தான் இருக்க? கிராணி தொலைய மாட்டேன். ஒவ்வொரு பக்கு மாட்டிக்கிச்சு. பீஸ் ஆஃப் பிக்சர். சரி இதையும் அசம்பிள் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அசம்பிள் பண்ணுமா வேணாமா? சரி பண்ணுவோம். போங்கடா, தேவையில்லை. நம்ம போய் எஸ்கேப் தான் பண்ணோம். இப்போ சரி வாங்க. போடா பாருங்க, வித்தியாசமாக ஃபோட்டோவில் வச்சுருக்கானுங்க. கீழே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கை கீழே போட்டுருவோம். போடா. ஸ்டிக்கு போக மாட்டேங்குது. சரி விடுங்க. இது போட்டு நம்ம ஸ்டிக்கை எடுத்துகிட்டு கையில் குதிச்சிடுவோம். கையில் எடு, குதிரா. கீழே குச்சாச்சு. அவங்க இப்போ ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போனோம். ஃபஸ்ட் நம்ம செயின் கட்டரை போட்டுருவோம். போடா கட் பண்ணி விட்டு வந்து ஸ்டிக் எடுத்துகிட்டு போனோம். போடா. எங்கே இருக்குது இந்த ஸ்பைடர்? இங்கே இல்லை. ஐயோ வந்துச்சே. ஓடுறா. ஸ்பைடர் பார்த்தீங்களா? அவளோட அடியால் இங்கே இருக்குதுன்னு சொல்லிடுச்சு கைஸ். இந்த ஸ்பைடர் அதான் கைஸ் கண்டுபிடிச்சிட்டா கரெக்டாக. சிலந்திங்களே போயிட்டுருக்கா. போட்டோம். இங்கே பாருங்கள், அங்கங்கே ஸ்பைடர் தான் இருக்குது. போயிட்டா கைஸ். இப்போ நம்ம இப்படிக்கா ஸ்ட்ரெயிட்டாக ஓடிடலாம். ஓடுறா. கீழே அந்த செயின் போய் கட் பண்ணிட்டு வரலாம். போடா கட் பண்ணுறா. போயிட்டு நம்ம ஸ்டிக் எடுத்துகிட்டு வரணும். இப்போது ஸ்டிக் போட்டு ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே இல்லை, ஓடுறா. ஐயோ வந்துச்சு ஸ்பைடர்னா. சிலந்தி பைத்தியம் அதிகம் வந்துட்டா. ஓடுறா. கீழே போ. நல்ல
நம்ம பின்னாடி அவள் வரலன்னு நினைக்கிறேன். அங்கே சரி போய் ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஸ்டிக் எடுத்துலாம் அதுதான் நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். இந்த கிராணி இவ்வளோ கீழே எப்படி வருவானே தெரியாது கை சொன்னால் கண்டிப்பாக வருவான்னு நினைக்கிறேன். ஐயோ எங்கே தான் இருக்காளா? பாருங்களேன் போகவே மாட்டேங்கிறா, அங்கேயே நின்றுடா. சிலந்தி ஒர்ரி சிலந்தி வலை போயிட்டா, கம்ப்ளீட்டாக போயிட்டான்னா நம்ம ஓடிடலாம். போகிறாளா? போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அட அங்கேயால போகவே மாட்டேங்கிறாளே. சிலந்தி பொடி கிளவி மண்டை சிலந்தி உடம்புல மாட்டிக்கிட்டு என்ன ஆட்டம் போடுறாயா அவன்? யார் சாமி இவ்வளோ இதுவாக இருக்க? போயிட்டாலாம். எட்டி பார்த்தா போயிட்டா. ஓரா சிலந்தி பாருங்க. சிலந்தி மைத்திக்கடி சைக்கோ பாரு பார்த்துட்டா. ஓரா இப்போ என்ன பண்ணுவ? இப்போ என்ன பாருங்க. இப்போ நான் எதிரே பார்க்க முடியாது. கிராணி உருவா பாருங்க. இப்போ இங்கே அவ்வளோதான் இந்த கேம் பிளே. பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளேவை இதோட முடிச்சுக்கலாம். கிராணி சாப்டர் 1. இது சொட்டக்கிழவி. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவளோட அம்மாவா யாருன்னு தெரியாது. அங்கேருந்து எட்டி பார்த்துட்டுருக்கா. ஐயோ இது பாருங்களா, வாய் அசைப்படுறவரை போட்டு இது. Until then, bye from TTG Gaming. Bye.